Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மற்றும் ஒரு முக்கிய செய்தி, சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த 3 பேரும் முதலமைச்சர் விஜயுடன் சந்திப்பு. சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த 3 பேரும் தவேகாவில் இணைந்ததை அடுத்து தற்போது முதலமைச்சர் விஜயுடன் சந்திப்பு மேற்கொண்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்று இருக்கின்றன. சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த 3 பேரும் தவேகாவில் இணைந்ததை அடுத்து தற்போது முதலமைச்சர் விஜயுடன் சந்திப்பு மேற்கொண்டு இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்று இருக்கின்றன. இவர்கள் மூவரின் ராஜினாமா கடிதமும் உடனடியாக ஏற்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த 3 பேரும் தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து தவேகாவில் இணைந்தனர். தவேகாவில் இணைந்தவுடன் அவர்கள் தற்போது முதலமைச்சர் விஜயுடன் சந்திப்பு மேற்கொண்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்று இருக்கின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன். ஜோ மகேஸ்வரன் வணக்கம். தற்போதுதான் பார்த்தோம் இன்பதுரை இது 100% குதிரை பேரம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. அதை தொடர்ந்தும் இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய பார்வை நீங்க முன் வச்சிடலாம். விக்னேஷ், அதிமுகவிலிருந்து போட்டியிட்டு சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 பேர் ஒரு மாதம் கூட அந்த பதவியில் அந்த பணியில் ஈடுபடாமல் இன்றைக்கு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு செய்த அந்த ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே தமிழக வெற்றி கழகத்துல இணைந்திருக்காங்க. எல்லாமே தலைமைச் செயலகத்துக்குள்ளே நடக்குது. இந்த சூழல்ல அவர்களுடைய ராஜினாமா கடிதமும் ஏற்கப்பட்டு விட்டதாக சபாநாயகர் அறிவித்திருக்கார். தொடர்ந்து இப்ப தங்களுடைய பதவியிலிருந்து விலகிய மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா இந்த 3 பேரும் தற்பொழுது தலைமைச் செயலகத்துல முதலமைச்சர் ஜோசப் விஜயை சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க. ஒரே நாள்ல அவர்களுடைய பதவி விலகுறாங்க. விலகின வேகத்திலேயே தவேகாவில் இணைகிறாங்க. இணைந்த வேகத்திலேயே அவர்களுக்கு உறுப்பினர் அட்டை கொடுக்கப்படுகிறது. இது எல்லாமே வச்சு பார்க்கிறப்ப இப்படி மின்னல் வேகத்துல நடக்கிறது. ராஜினாமா கடிதம் ஏற்கப்படுவதற்கு முன்பாகவே கட்சியில சேர்றாங்க. கட்சியில சேர்ந்த உடனே அவர்களுக்கு உறுப்பினர் அட்டை கொடுக்கப்படுதுன்னா இது 100% குதிரை பேரம் தான். ஏற்கனவே திட்டமிடப்பட்டு இவர்கள் இப்படி செய்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அதிமுக தரப்புல முன் வச்சிருக்காங்க. இந்த சூழல்ல அதிமுகனுடைய மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை தற்பொழுது எக்ஸ்தலத்தில் அந்த கருத்தை பதிவு செய்திருக்கிற சூழல்ல பதவி விலகிய 3 பேருமே தற்பொழுது முதலமைச்சரை சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க. மரகதம் குமரவேல் மதுராந்தகம் தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர். அவர் ஏற்கனவே கடந்த முறையும் அதே தொகுதியில தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதே போல பெருந்துறை சட்டப்பேரவை உறுப்பினர் ஜெயக்குமார், தாராபுரம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட சத்யபாமா இந்த 3 பேருமே தங்களுடைய மக்கள் பிரதிநிதியாக தேர்வாகி சட்டப்பேரவையில பதவியேற்பு, அதை தொடர்ந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு இந்த 2 நிகழ்வுல அவங்க பங்கேற்றாங்க. சட்டப்பேரவை உறுப்பினராக தங்களுடைய பணியை ஒரு மாதம் கூட நிறைவு செய்யாத நிலையில இன்றைக்கு பதவி விலகின உடனே ஒரு கட்சி மாறி இப்ப முதலமைச்சரையும் சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்.